சென்னையில் பைக் ரேஸ் தடை உள்ள போதிலும் காவல்துறை உத்தரவை மீறி நள்ளிரவு நேரத்தில் ரகசியமாக போட்டியை நடத்தி போலீசிடம் சிக்காமல் தப்புவது தொடர்கதையாகி வருகிறது. சென்னை பெருநகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள முக்கிய சாலைகளில் பைக் ரேஸ் நடத்தி அப்பாவி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சம்பவங்கள் தொடர்ந்ததால் அதற்கு காவல்துறை தடை விதித்தது. இருப்பினும் நள்ளிரவில் தடையை மீறி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு பைக் ரேஸ் நடத்துவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருப்பதால் காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அண்ணாநகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் பைக் ரேஸ் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து அதன் மூலம் வாகனத்தின் நம்பர் பிளேட்டை வைத்து அவர்களை பிடிக்கும் பணியில் இறங்கினர். அப்படி 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து அதன் மூலம் கல்லூரி மாணவர்கள் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த 9 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளியாகின. சமூக வலைத்தளத்தில் கெத்து காட்டுவதற்காக பைக் ரேஸ் நடத்தி அது தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர். நள்ளிரவு 1 மணிக்கு மேல் சோதனைகளை முடித்துவிட்டு போலீசார் அசந்த நேரத்தில் பைக் ரேஸ்களை ஆரம்பித்து அடுத்த அரை மணி நேரத்துக்குள் முடித்துவிட்டு தப்புகின்றனர். டீம் 2 என்ற பெயரில் இன்ஸ்டாகிராம் மூலம் முன்பதிவு செய்த ஆட்களை சேர்க்கின்றனர். எந்த இடத்தில் எப்பொழுது ரேஸ் நடக்கும், பந்தய தொகை எவ்வளவு என்ற விவரங்களை ஆன்லைனில் பகிர்கின்றனர். குறைந்த நேரத்தில் போட்டியை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆபத்தான நிபந்தனைகளையும் விதிக்கின்றனர். 10 கிலோமீட்டர் தூரத்தை 3 நிமிடத்தில் கடக்க வேண்டும் எனவும் பைக்கின் வேகம் மணிக்கு 120 மற்றும் 130 கிலோமீட்டரை தாண்டி இருக்க வேண்டும் எனவும் கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. போட்டியை வலைத்தளங்களில் நேரலை செய்யும் இளைஞர்கள் அந்த காட்சிகளை போலீசார் கைப்பற்றி பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக அடுத்த சில மணி நேரத்தில் வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து நீக்கிவிடுகின்றனர். வார இறுதி நாட்களே இவர்களுக்கு டார்கெட்டாக உள்ளது. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் திரண்டனர். அப்போது பைக் ரேஸ் நடந்தபோது சாலையில் சென்ற தங்களது பிள்ளைகளையும் போலீசார் கைது செய்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ரேஸ் பண்ணும்போது நம்ம பக்கத்துல போதானே சார் செய்வோம். அதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு ஆயிருமா சார்? எவ்வளவு பேர் போறாங்க. தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு தப்பு பண்ணாதவங்க வந்து கூட்டிட்டு வந்து வச்சா என்ன சார் அர்த்தம்? அது என்ன சார் நியாயம்? அது அநியாயம் தானே சார்? யாரோ தப்பு பண்ணாங்க, ஏமாந்து போன பசங்களுக்கு பார்த்துட்டு அந்த ஆட்களை பார்த்துட்டு இந்த மாதிரி இது பண்றாங்க. பைக் ரேஸில் ஈடுபட்டதாக 10 பேரை கைது செய்துள்ள போலீசார் எஞ்சிய மேலும் சிலரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே சமயத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு பிறகும் போலீசார் கவனத்துடன் கண்காணிப்பில் ஈடுபடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.